என்னடி எல்லாரும் வீட்ல சோறு கறி ஆக்கி தின்னுட்டு வந்தீங்களா? ஆமாக்கா, நல்ல சோறு கறி ஆக்கி தின்னுட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்பதான் நல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேச முடியும். தினம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சோன்னு கொஞ்ச நேரம் வந்து மரத்தடியில் உட்காந்து பாடு பேசினாதான்ப்பா நல்லா இருக்கு. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே கடந்தா மூச்சு முட்டினாப்புல எல்லாம் இருக்கு. என்னம்மா செல்வி, உன் கடை வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? அதிசயமா நீயும் வந்து உட்காந்துருக்க. ஆமாக்கா, காலையிலயும் சாயந்தரமும் மட்டும்தான் கடை, மத்தியானம் கிடையாது. காலையில மட்டும்தான் நான் வேலை செய்வேன். சாயந்தரம் எங்க வீட்டுக்காரே பாத்துக்கிடுவாரு. புரோட்டா கடை தான் சாயந்தரம் போட்டிருக்காரு, அதனால அவரே எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. செல்வி அக்கா, உங்கள் கடையிலேருந்து புரோட்டா கொண்டு வாங்களே, சாப்பிட நல்லா இருக்கும். தாரமட்டி, எத்தனை புரோட்டா வேணும்னு சொல்லு, நான் கொண்டு வந்து தாரேன். துட்டை மட்டும் ரெடியா எடுத்து வச்சிரு. ஒரு புரோட்டா 15 ரூபா. துட்டு கொடுத்து திங்கணுமாக்கும், நான் சும்மா தருவீங்கன்னு பார்த்தேன். ஓசிலே திங்க அலையாதீங்க டி, துட்டு கொடுத்து தின்னுங்க, அப்பந்தான் உடம்புல சேரும். ஏட்டி சிம்ரன், பாக்கெட்டில் எதுவும் பிஸ்கட் எதுவும் வச்சிருக்கியா? எங்கள் அத்தை இன்னைக்கு சாம்பாரை போட்டாங்களா, வாய் ஒரு மாதிரி நமன்னு இருக்கு. உங்க வீட்லயும் சாம்பாரா? இன்னைக்கு மாலாக்கா வீட்லயும் சாம்பார் தான். ஏட்டி, நம்ம ஊரில் வெள்ளிக்கிழமைனா எல்லா வீட்லேயும் சாம்பார் தான் வைப்பாங்க. இங்க ரொம்ப மோசம். நாங்கெல்லாம் பம்பாயில அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எல்லா நாளும் மீன் கறின்னு நல்லா வாங்கி திம்போம். அப்படின்னா அடுத்த தடவை நீ ஊருக்கு போகும்போது என்னைய கூட்டு போயிருட்டி, நானும் அங்கேயே வந்து செட்டில் ஆயிருந்தேன். ஏட்டி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு நீ ராமோன விட்டு எப்படி வருவ? அவர் கிடக்காரு பொக்கவாயி, அவங்க சித்தி சோறு பொங்கி போடுவாங்க, நானா போட்டுக்கிட்டு இருக்கேன். நானே அந்த வீட்டில் சும்மா தான் இருக்கேன். நீ போகும்போது சொல்லிட்டி, நானும் வாரேன். சரி சொல்றேன். எக்கா, பக்கத்து ஊர்ல ஒரு துணி கடை புதுசா திறந்திருக்காங்களாம். அங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்களாம். போய் பார்த்துட்டு வருவோமாக்கா? ஏட்டி, புது துணி கிடையாட்டி? இப்ப தீபாவளியும் இல்ல, பொங்கலும் இல்ல, ஆடி தள்ளுபடியும் இல்ல. இப்ப போய் எப்படி துணி எடுக்க? ஏக்கா, அதான் புது கடைன்னு சொன்னேன்ல, புதுசா கடை திறந்திருக்கிறதுனால ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த துணி எடுத்தாலும் 1 வாங்கினா 2 இலவசமாக்கா. ஏட்டி, ஆஃபர் நல்லா இருக்கே, போய் பாப்போமா? அப்படியே எலிச்சக்கா, போகுமா? ஆமாட்டி, பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு துணி எடுக்கலாம். நம்மளுக்கு எதுவும் நைட்டி சீலை ஏதாவது எடுத்துட்டு வரலாம்ல. சரிக்கா, அப்ப போவோம். வேலை குறைய இருந்துச்சுன்னா வாங்குவோம்ல. மாலா, கடை எங்களுக்குள்ள இருக்கு, எப்ப போகணும்? ஏக்கா, எப்போ போகணும்னு நேரங்காலம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுக்கா. இப்போ எல்லாரும் சும்மா தானே இருக்கோம், பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. இப்பவுமே கிளம்புங்க. சரி, அப்ப நானும் வாரேன். வீட்டுல போய் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு ஒரு துட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு வாரேன். நானும் போய் வீட்டை பூட்டி போட்டுட்டு வாரேன். சரிட்டி, அப்படியே எல்லாரும் போய் வீட்டுல சொல்லிட்டு துட்டு இருந்தா எடுத்துட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏட்டி, பஸ் இலவசம் தானே, பஸ்ல போயிருவோம். எல்லாரும் கரெக்டா பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. சரிக்கா, நான் முதல்ல போய் எங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு வரேன். இல்லைன்னா மாலா மாலான்னு உயிரை விடுவாங்க. மாலான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அடியே ஒத்த ரோசா, அடியே ஒத்த ரோசான்னு உயிரை விட்டுருவாங்க. ஐ, ஜவுளி கடைக்கு போகிறோம். நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 1 வாங்கினா 2 இலவசமா. நான் முதல்ல ராமுக்கு ஃபோன் அடித்து கூகுள் பேயில் துட்டு அனுப்ப சொல்லுதேன். நிறைய துணி எடுக்க போகிறேன். நெட்டச்சி, அப்படியே எனக்கும் சேர்த்து அனுப்ப சொல்லு. போட்டி தூர, உனக்கு வேணா உங்கள் அம்மாவை அனுப்ப சொல்லு. சரி. சரிட்டி, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துல எல்லாரும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடணும். சரியா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏ பிள்ளைகளா, எல்லாரும் எங்க போறீங்க? பேசிக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டீங்க. பாட்டி, நாங்க கொக்கு பிடிக்க போறோம். வெள்ளிக்கிழமைன்னு கோயிலுக்கு போறீங்களாக்கோ? நானும் வரமாட்டி, என்னையும் கூட்டிட்டு போங்க. ஏட்டி, பாட்டி காது மிஷின்ல மாட்டாம வந்திருக்கு, தப்பிச்சு ஓடிருங்க. ஏட்டி, எல்லாரும் அகராதி பிடிச்ச பொம்பளைகளா இருக்கீங்களே, நான் வாரேன்னு சொல்றேன், விட்டுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. நில்லுங்கட்டி, நானும் வாரேன். யாத்தே, இந்த பாட்டி காது மிஷின் மாட்டாம வரும்போதெல்லாம் நான் தான் சிக்குவேன். என்னைய போட்டு பாடா படுத்தி எடுக்கும். முதல்ல நான் தப்பிச்சு ஓடணும் சாமி. மாலா தங்கம், நில்லுமா. பாட்டிய கைய பிடிச்சு கூட்டிட்டு போமா. வேகமா ஓடி வர முடியல பாட்டிக்கு. நல்லா சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு, அப்பளம் பொரிச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. ஒரு தூக்கத்தை போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த ஒத்த ரோசா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மத்தியானம் சோத்தை தின்னுட்டானா அடுத்து வீட்லயே காலு நிக்காது, பறந்துருவா. மர்மோளே, உனக்கு 100 ஆயுசு டி. இப்போ தான் உன்னைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டியே. எத்தே, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேம்மா. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தேன். எத்தே, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவீங்கல்ல, நீங்க தூங்குங்கத்தே. இந்த பக்கத்து ஊர்ல ஒரு துணி கடை போட்டிருக்காங்களாம் புதுசா. அங்க ஆஃபர்ல துணி எல்லாம் தாராங்களாம். நானு லட்சுமி அக்கா, இளிச்சக்கா எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருதோம். ஏட்டி ஒத்த ரோசா, ஜவுளி கடைக்காட்டி போறீங்க, என்னைய விட்டுட்டு போறீங்க. நானும் வரமாட்டி. எத்தே, நீங்க தான் சாப்பிட்டுட்டீங்கன்னா எந்திரிச்சு வரமாட்டீங்களே, படுத்துருவீங்கல்ல. ஒரு நாளைக்கு தூங்கலைன்னா என்ன குறைஞ்சா போகுது. நானும் வரமாட்டி, எனக்கும் 4 சேலை எடுக்கணும். எத்தே, இப்போ தானே ஒரு 4 சேலை எடுத்துட்டு கட்டக்கை வச்சு சட்டையெல்லாம் தச்சு நல்லா புதுசா புது பொண்ணு மாதிரி போட்டுக்கிட்டு அலையிறீங்க. பிறவு என்ன?
நான் எடுப்ப மாட்டி, நான் எடுத்து போடுவேன். உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? 4 சேலை என்ன 40 சேலை கூட எடுப்பேன். நானும் வாரேன். போடுங்க தாயே, என்ன வேணுமோ போட்டுட்டு அலைங்க. நேரம் ஆகுது, நான் போகணும். ஏட்டு இரு, நான் போய் துட்டு எடுத்துட்டு வந்துருதேன். எத்த எனக்கும் சேலை எடுக்க துட்டு தாங்களே. நானும் துட்டு தர மாட்டேன் மாட்டி. வேணா சொல்லு, கடனா தாரேன், திருப்பி கொடுத்துருவியான்னு சொல்லு, அப்பதான் தருவேன். எல்லாம் என் தலையெழுத்து. சொந்த வீட்டுல சொந்த மாமியார்கிட்டயே கடன் வாங்க வேண்டியிருக்கு. சரித்த, ஒரு 5000 ரூபா கொடுங்க. என்ன டீ, ஏதோ ஆஃபர் போட்டிருக்கான்னு தானே துணி எடுக்க போறேன்னு, அதுக்கு என்னத்துக்கு 5000 ரூபா? உனக்கு வெறும் 500 ரூபா போதாது? எத்தே, இந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. என்ன 5000 ரூபாய் சும்மாவா தாரீங்க? கடனுக்கு தானே தாரீங்க. அப்ப நான் எவ்வளவு நாள் நான் கேட்பேன். நீங்க கொடுங்க, நான் மாடல் மாடலா துணி எடுத்து நல்லா போட போறேன். என்னன்னு போய் தொலைட்டி, 5000 ரூபா தாரேன். ஐ ஜாலி ஜாலி, நிறைய துணி வாங்க துட்டு கிடைச்சிட்டு நான் ஆசைப்பட்ட துணியெல்லாம் வாங்கி போடுவேன். அரை மணி நேரத்துல வந்துறேன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அனுப்பி விட்டீங்க வீட்டுக்கு. இப்ப வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, பஸ் ஒன்னையுமே காணுமே. மத்தியானம் 2 மணிக்கு போல வந்தா பஸ் எவன் ஓட்டிக்கிட்டு வருவான்? அவங்களும் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு வர வேண்டாமா? வரும் பஸ், டவுன் பஸ் எதுவும் வரும், கொஞ்ச நேரம் நிப்போம். கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலுங்க, ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எதுக்கு நிக்காலுங்கன்னு தெரியலையே. கோயில் தான் நடச்சாத்தி இருப்பாங்கல்ல, 4 மணிக்கு தான திறப்பாங்க. இவளுக்கு விளங்காதவளுகளா இருக்காளுங்களே, ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி. நினைச்ச நேரத்துல எல்லாம் சாமியை கும்பிட முடியுமா? 4 மணிக்கு மேல போக வேண்டியதானே. இந்த வெயிலுக்குள்ள இப்ப இங்க வந்து கிடக்கணுமாக்கும். ஏ கடவுளே, பஸ் கொடுமையை விட இந்த கிளவி கொடுமையில பெரிய கொடுமையா இருக்கு. ஏட்டி 2:30 மணிக்கு ஒரு பஸ்ஸுக்காரன் வருவான்டி. எங்க வீட்டுல இருக்கும்போது சத்தம் கேட்கும், நான் கவனிச்சிருக்கேன். அந்த பஸ்ஸுக்காரன் வருவான், கரெக்டா அந்த பஸ்லயே போயிருவோம். பொழுதோட போயிட்டு பொழுதோட வந்துடலான்னு பார்த்தேன், நேரம் ஆயிரும் போல. வந்துடலாம் செல்வி, சீக்கிரம் வந்துடலாம். பஸ் ஸ்டாப்பு கிட்ட தான் கடை இருக்கு. பஸ் மட்டும் வந்துட்டுனா போதும், நேரா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அத்தை பாட்டி, நீங்க என்ன கலர்ல சேலை எடுக்க போறீங்க? நல்ல பஞ்சு முட்டாய் கலர்ல ஒரு சீலை எடுக்கலான்னு பாக்கேன். நல்லா எடுத்து கட்டிக்கோங்க பாட்டி, அப்பந்தான் வந்து நாய் விரட்டும் நல்லா. நான் வேற உங்களை பார்த்து நல்லா பாட்டு பாடலாம். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு அப்படின்னு நல்லா உங்களை பார்த்து பாட்டு பாடுவேன். போட்டி தொடப்ப குச்சி, நீ எல்லாம் பாட்டு பாடுனேன்னு வச்சுக்கோயேன், கழுதையே வந்து உன்னையே எட்டி மிதிக்கும். செம காமெடி செம காமெடி. எட்டி குதிரைவால் போட்ட குட்டி குரங்க, பாட்டி என்னை கிண்டல் அடிக்காக. நீ சிரிக்கியோ? ராமு துட்டு கொடுத்தாரு, உனக்கு நல்ல ஒரு ஐஸ் வாங்கி தரலான்னு பார்த்தேன். போட்டி, ஐஸ் கேன்சல். சாரி சாரி, தெரியாம சிரிச்சிட்டேன். ஐஸ் வாங்கிட்டா. எங்க உள்ள கோயிலுக்கு போறாளுங்கன்னு தெரியலையே. இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்து கிடக்காளுங்க. எதுவும் பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போவாளுங்களோ? யாத்தாடி, நின்னு நின்னு காலெல்லாம் கடுத்து போச்சே, வலி தாங்க முடியல. பேசாம வீட்டை பார்த்து போவுமா? ஏட்டி ஒரு 10 நிமிஷம் நில்லுங்கட்டி, பஸ் எதுவும் வரலன்னு ஏதாட்டு வண்டி வரும், வண்டியை பிடிச்சு போவோம். லட்சுக்குட்டி, அண்ணா ஒரு வண்டி வருது பாரு, அதை பிடி போயிருவோம். ஏக்கா இது குப்பை வண்டிக்கா. ஆபத்துக்கு பாவம் இல்ல லட்சுமி அக்கா, அந்த அண்ணாச்சிட்ட கேளுங்க, போவோம். சீ, குப்பை வண்டியில எப்படி போக? நாத்தும் குடல புடுங்குமே. பரவாயில்லட்டி, ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும், மூக்க மூடிக்கிட்டு போயிருவோம். முதல்ல அந்த ஆள் கூட்டு போறாரான்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏக்கா என்னக்கா குப்பை வண்டியில எல்லாம் கேட்க சொல்றீங்க? சரி கேக்க. அண்ணாச்சி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களே. என்னம்மா, உங்க வீட்ல எதுவும் குப்பை வச்சிருக்கீங்களா? குப்பையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுங்கம்மா. நான் அங்க இருந்து தான் அள்ளிட்டு போவேன். நான் வந்து தனியா வீட்ல வந்து எடுக்கணும்னா அதுக்கு தனியா 100 ரூபா வாங்குவோமா? சரியா, சம்மதமா? அண்ணாச்சி அதெல்லாம் இல்ல அண்ணாச்சி, ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக நின்னுகிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ஸும் வரல. நீங்க கொஞ்சம் கொண்டு போய் எங்களை கொண்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜவுளி கடை வரைக்கும் கொஞ்சம் கொண்டு விட்டுருங்களே. ஏம்மா, இது குப்பை அள்ளுற வண்டிமா? அண்ணாச்சி பரவாயில்ல அண்ணாச்சி, கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி குப்பையோட குப்பையா எங்களையும் கொண்டு அள்ளி போட்டுருங்க அண்ணாச்சி. ஏம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நிறைய ஆள் இருக்கீங்களே, வண்டி தாங்காதே. அண்ணாச்சி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க சைக்கிள் இருந்தாலே 10 பேர் போவோம். இது பெரிய வண்டி தான், எங்களுக்கு போதும். நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிடுவோம். அப்படியாம்மா? அப்பனா சரி, ஏறி உட்காருங்க, கொண்டு போய் விடுதேன். ஏட்டி எல்லாரும் ஏறி உட்காருங்க டி, அண்ணாச்சி ஒத்துக்கிட்டாரு. சீக்கிரம் போயிடலாம், வாங்க வாங்க சீக்கிரம் வந்து உட்காருங்க. எனக்கு தான் ஜன்னல் சீட்டு வேணும், யாராட்ட பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் அடிச்சிடுவேன். போறது குப்பை வண்டியில, இதுல சன்னல் சீட்டு வேறையா? எல்லா இடத்துலயும் சன்னல் தான் இருக்கு, ஏறி உட்காரு. ஏட்டி பாத்தீங்களா, இந்த வண்டியில போறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. நம்மளும் எத்தனையோ வண்டியில போயிருக்கோம், ஆனா இந்த வண்டி மாதிரி எந்த வண்டியுமே சூப்பரா இருந்ததே இல்லைல்ல. ஆமா மாலாக்கா, ரொம்ப ஜாலியா இருக்கு. தினம் இந்த வண்டியில லிஃப்ட் கேட்டு போகுமா? குப்பை வண்டியில போறது கூட ஜாலியா ரசிச்சு போறாளுகளே. இளிச்சக்கா, நம்ம வண்டியில போறதெல்லாம் சரிதான், எங்க வீட்டுக்காரர் எதுவும் பார்க்க கூடாது. பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான், ஏன் கதை முடிஞ்சது. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. ஏன் பொம்பளைங்களா, போன போது உங்களை கூட்டிட்டு வந்தது தப்பா? இப்படி என் தலையிலேயே மிதிச்சு கொள்றீங்க. 3 பேர் சேர்ந்துக்கிட்டு மிதிச்சா என்னத்துக்கு ஆவேன்? இங்க ஒரு கிளவி வேற கழுத்திலேயே மிதிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணாச்சி, நாங்க தான் முதல்ல சொன்னோம்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிடுவோன்னு. பிறவு என்ன?
ஏமா அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியில தானே உட்கார சொன்னேன், என் தலையிலேயே உட்கார சொன்னேன். முதல்ல கால் எடுங்கம்மா. அண்ணாச்சி கோச்சுக்கிடாதீங்க அண்ணாச்சி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் போய் சேர்ந்துடலாம். ஆமாம்மா, போய் சேரத்தான் போறேன். ஏன் கடவுளே, இப்படி வந்து இந்த பொம்பளைங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனே. எப்போ டிரைவரு, என்ன உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? எதுக்கு இப்படி கட்ட வண்டி மாதிரி தள்ளிக்கிட்டே போற? வேகமா போனா என்னவோ சொத்தா அழிய போகுது. கிளவி வாயை மூடிக்கிட்டு இரு. நானே கடுப்புல உட்காந்துருக்கேன். 3 பேர் தலையில ஏறி காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஒருத்தி கழுத்திலே மிதிச்சுக்கிட்டு இருக்கா. வண்டி வேற நவுல மடக்கி. நீ வேற கடுப்பேத்தாத. இந்த விளங்காதவளுக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி சுத்தபத்தமா குளிச்சிட்டு வந்து எதுக்கு குப்பை வண்டியில ஏறி வராளுகன்னு தெரியலையே. என்னைய வேற ஏத்திட்டு வந்துட்டாளுவே. இப்போ என்ன செய்ய போறாளுக? லட்சுக்குட்டி பாத்தியா, பாட்டி கடைசி வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஏடி இளிச்சவளே, எந்த கோயிலுக்கு டீ போறீங்க? இப்படி குப்பை வண்டியில ஏறி போறீங்க? சரி, ஏறினதே ஏறிட்டீங்க. கோயிலுக்கு போன உடனே தெப்ப குளத்துல போய் நல்லா தலைக்கு எல்லாரும் குளிச்சிரணும். குளிச்சு முடிச்சிட்டு சுத்தபத்தமா தான் கோயிலுக்குள்ள போகணும். சரியா? இப்படியே போயிராதீங்க டீ, சாமி குத்தமாயிரும். ஏமா கிளவி, முதல்ல மூஞ்சில இருந்து முடியிடுமா. எப்ப குப்பைக்காரா, உனக்கு எதுவும் பால் நாட்டுக்கோழி முட்டைலாம் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் நிறைய மாடு வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன். சுத்தமான பால், சுத்தமான நாட்டுக்கோழி முட்டைலாம் தருவேன். ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்க மாட்டேன்ப்பா. உன் கண்ணு முன்னாலேயே நல்லா கறந்து சுத்தமா தருவேன். உனக்கு பால் எதுவும் ஊத்தணும்னா சொல்லு, நான் கறந்து தாரேன். ஆமா பாட்டி, பால் தேவைப்படும். இவளுக்கு நசுக்குல நான் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன். கொண்டு வந்து என் வாயில பாலை ஊத்து. யாத்தே, குப்பை வண்டி நாத்தம் இப்படி குடலை பரட்டிக்கிட்டு வருதே. சரி என்ன செய்ய, ஏறினது ஏறிட்டோம், வேற வழி இல்ல. ஷாலை வச்சு கொஞ்சம் மூக்க மூடிக்கிற வேண்டியதுதான். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதா, விட்டு விட்டு பாயும் தூறல் வெள்ளமாக மாறாதா. பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூ வரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீ வரைந்தால். ஏடி, குப்பை வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு பூவை பத்தி பாடிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல மணக்கம். போறோம் 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 ஜவுளி கடைக்கு போறோம் போறோம் போறோம், குப்பை வண்டியில போய் நாங்க துணிய வாங்குவோம். நாத்தோ நாத்தோ குப்பை வண்டி நாத்தோ 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 நாத்தோ, இங்க தாங்க முடியலையே. செத்தேன் செத்தேன் செத்தேன், நானும் இன்னைக்கு செத்தேன் செத்தேன் செத்தேன். இந்த பொம்பளைங்க தொல்லை தாங்க முடியலையே.